நடிகர் குமரிமுத்து மறைவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகில் தமது வித்தியாசமான சிரிப்பால் ரசிகர்களை தம் பக்கம் இழுத்தவர் நடிகர் குமரிமுத்து. டிசம்பர் பூக்கள், இது நம்மாளு, சின்னப்பூவே மெல்ல பேசு, சேரன் பாண்டியன், முள்ளும் மலரும் உட்பட சுமார் 900 படங்களில் நடித்துள்ளார். திமுக பேச்சாளராகவும் இருந்த குமரிமுத்துவிற்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் திங்களன்று சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். அவருடைய மறைவிற்கு திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் பொருளாளர் ஸ்டாலின் உட்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகைச்சுவை பேச்சாளரும் குணச்சித்திர நடிகருமான குமரிமுத்து மறைந்துவிட்டார் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சியுற்றதாக தெரிவித்துள்ளார். அவருடைய சிரிப்பே அவரது புகழை அதிகப்படுத்தியுள்ளது என்றும், திரைப்படங்களில் தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தியதால் கலைமாமணி, கலைச்செல்வம் ஆகிய விருதுகளை பெற்றவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குமரிமுத்து அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தளபதி அவர்கள் மீதும் எப்பொழுதும் மாறாத பற்றும் அன்பும் கொண்டிருந்தவர்கள். எந்த நேரத்திலும் தலைவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர், தேர்தல் நேரத்திலே சளைக்காமல் பணிகளை செய்யக்கூடியவர். அவரது இழப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலே அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சிரிப்பு வேறு யாருமே சிரிக்க முடியாது, அது அவருடைய அடையாளமாக இருக்குது. அது ஒரு சின்ன குழந்தை சிரிக்க, அவர் குழந்தை மாதிரி எங்களுக்கு இருந்தார். ஆனால் அவருடைய சிந்தனைகள்லாம் ரொம்ப தீவிரமாக, ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருந்துச்சு. இந்த போராட்டம் இந்த போராட்டம் இன்னைக்கு இந்த இழப்புலையும் எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா, இந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. பட் அதில் ஒரு சின்ன ஆறுதல் எங்களுக்கு என்னென்னா, அவர் எதுக்காக இந்த ஒரு போராட்டத்தை கையெடுத்துக்கிட்டாரோ அதை எங்களால் நிறைவேற்றி வச்சு அந்த நடிகர் சங்கம் எடுத்த ஒரு பொது இடமாக மாற்றினது. அது ஒன்று தான் அண்ணனுக்கு எங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு காணிக்கை. மற்றபடி ஒரு நல்ல நடிகர் என்பதை விட நாங்கள் அவரை ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான போராளியாக, நல்ல மனிதராகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய குணங்களை ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றணும் தான் என்னுடைய ஆசை. மற்றபடி ஒரு நிறைவு செய்ய முடியாத ஒரு இடத்தை தான் அவர் விட்டுட்டு போயிருக்கார். அண்ணன் குமரிமுத்து அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு தெரியும், யாருடையும் நல்ல விருந்தம் வாங்கியிருக்கார். நல்ல அருமையான மனிதர். நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 60 படங்களுக்கு மேல் நடிச்சிருக்கிறோம். வந்தால் அவர் உண்டு, ரொம்ப அவர் ஆத்மா சாந்தி. கலைத்துறையிலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர் குமரிமுத்து அவர்கள். பல ஆண்டுகளாக பல 100 படங்களிலே நடித்திருக்கிறார். இன்றைக்கும் 3-4 தலைமுறையிலே அவருக்கென்று ரசிகர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக சினிமாவிலே நகைச்சுவை நடிகர்கள் நகைச்சுவையை பேசி சிரிக்க வைப்பார்கள். ஆனால் குமரிமுத்து தன் சிரிப்பாலேயே சிரிக்க வைத்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கலைஞர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகரை கலை உலகமும் இழந்து விட்டது. ஒரு நல்ல தொண்டனை கழகமும் இழந்து நிற்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞர், நல்ல ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு தொண்டன் கிடைப்பது அரிது. அப்படிப்பட்டவரை கலை உலகமும் கழகமும் இழந்திருக்கிறது.